ஹாய் காய்ஸ் நண்பா, உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்மளுடைய நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா கம்பெனி சொன்ன மாதிரி ஜூன் 30க்குள்ளே மக்களோட மொத்த தொகையும் எல்லாருக்கும் பே அவுட்டை கம்ப்ளீட்டாக முடிக்கணும். அதுதான் கம்பெனியோட நோக்கம். ஸோ அதுக்கான வேலை தான் டெய்லியும் அப்டேட் ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி பாருங்கள், டே பை பார்த்தீங்கன்னா எல்லா மக்களுக்கும் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா டே பை டே அமௌண்ட் கிரெடிட் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ இன்னுமே தெரியாதவங்க தெரியாது, ஸோ தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட லாஸ்ட்டுக்கு வீக்கில் மார்ச் மாதம் அப்டேட் பண்ணாங்கல்ல, ஸோ அவங்களுக்கும் அமௌண்ட் ரிசீவ் ஆயிடுச்சு. இன்னுமே பார்த்தீங்கன்னா ஒரு சில நண்பர்கள் நண்பா நான் மார்ச் மாதம் போட்டேன், எனக்கு பேமெண்ட் இன்னும் வரலை. நண்பா நான் சில்வர் மெம்பர் போட்டேன், ஆனால் சில்வர் மெம்பருக்குலாம் ஒரு சில நண்பர்களுக்கு எல்லாருக்குமே வந்துச்சு, ஆனால் எனக்கு இன்னும் வரலை அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன் சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ பாருங்கள், நீங்கள் 30ஆம் தேதிக்குள்ளார ஆகும் மொத்தத்தில் ஒட்டுமொத்த உறுப்பினர்களுக்கு எல்லாருக்கும் அமௌண்ட் செட்டில்மெண்ட் பண்ணிவிடுவாங்க கம்பெனி. சப்போஸ் அப்படி கிட்டான சூழ்நிலையும் இப்போவே நிறைய அப்டேட் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. நிறைய யூடியூப் சேனல், நிறைய நண்பர்கள், அவங்க மொத்தம் வாட்ஸ்அப் குரூப்பில் இந்த மாதிரி ஏகப்பட்ட இஷ்யூஸுமே நிறைய வதந்திகள் வேறு ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. அவ்வளோ இக்கட்டான சூழ்நிலையும் நம்மளுடைய நிறுவனம் பார்த்திங்கன்னா டே பை டே பார்த்திங்கன்னா அமௌண்ட் கிரெடிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கேட்குறீங்க, ஏன் நண்பா எம்டி சார் அப்டேட் பண்ணலாக்கா? ஏன்னா இப்போ அவருக்கு இருக்கிற சுச்சுவேஷனில் பார்த்திங்கன்னா இருக்கிற வேலைக்கே நிறைய அப்டேட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ ஆக மொத்தத்தில் அவர் அப்டேட் பண்ணி நிறைய மக்களுக்கு டே பை டே அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. போன வீக்கில் பார்த்துப்பீங்க, நம்மளுடைய சேனலை பற்றி கூட நிறைய ரிவீல் பண்ணி நிறையவே அப்டேட் பண்ணியிருந்தோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஓஎம் மெம்பர், பேசிக் மெம்பர், சில்வர் மெம்பர், கோல்டு மெம்பர், டைமண்ட் மெம்பர், இவங்களுக்கு எல்லாருக்குமே டே பை டே அமௌண்ட் கிரெடிட் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு புரியும், புரியாதவங்களுக்கு புரியாது. ஸோ அவங்களே நம்மளுடைய நிறுவனத்தில் இருக்கிறவங்களா ஆக்சுவலாக வதந்தி ஸ்ப்ரெட் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல, இருக்கிறவங்கள அப்படி பண்ணிகிட்ருக்காங்களான்னு தெரியல. தயவுசெய்து இருங்க, ஏன்னா இவ்வளோ பொறுமையாக இருந்துட்டும் இன்னும் 30 நாட்களுக்குள்ளே அமௌண்ட் வந்துருன்னு சொல்கிறீங்க நண்பா. இன்னுமே அமௌண்ட் வருமா, இல்லை எல்லாருமே அதுதான் சொல்லிகிட்ருக்காங்க, அமௌண்ட் வருமா வராதா அப்படின்ற மாதிரி கேள்விக்குறியும் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் யாருமே பயப்படாதீங்க. ஏன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது மக்களுக்காக உருவாக்கப்பட்ட நிறுவனம் தான் மைவித்ரியாட்ஸ் கம்பெனி. நம்ம கம்பெனியை புரிஞ்சவங்க, ஏன்னா கிட்டத்தட்ட 34 மாதங்களுக்கான பே அவுட் பண்ணிகிட்ருக்காங்க நம்மளுடைய நிறுவனம். ஸோ நம்மளுடைய நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தெரியும், ஸோ புதுசாக வந்தவங்களுக்கு தெரியாது. ஏன்னா ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி லாஸ்ட் இயரில் அப்டேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க நிறையவே பயந்துட்டுருக்கலாம், என்ன நண்பா இப்போ தான் நான் சிஎம் அப்கிரேட் பண்ணியிருக்கேன், எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு யாரும் பயப்பட தேவையில்லை. ஏன்னா கம்பெனி ஸோ அதுக்கான வேலையை இப்போ தான் ப்ராசஸ் அப்டேட் பண்ணிகிட்ருக்காங்க. டே பை டே எல்லாருக்குமே அமௌண்ட் மக்களுக்கு பே அவுட் பண்ணிகிட்ருக்காங்க. கம்பெனி சொன்ன மாதிரி 30 தேதிக்குள்ளே செட்டில்மெண்ட் பண்ணிவிடுவாங்க. சப்போஸ் அப்படி இக்கிட்டாலும் இன்னும், ஏன்னா லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறதால சப்போஸ் அப்படி 30 தேதிக்குள்ளே சில நண்பர்களுக்கு வந்திருக்கலாம், ஒரு சில நண்பர்களுக்கு வராமல் இருக்கலாம். அதுபோல் பர்டிகுலர் நம்பர்களுக்கு பார்த்திங்கன்னா அடுத்த நாட்கள்லேருந்து டே பை டே அமௌண்ட் கிரெடிட் ஆகும். ஸோ வெயிட் பண்ணி பொறுமையாகவும் இருங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்மளுடைய கம்பெனி பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தது, என்ன நண்பா கேஒய்சி எலெக்ஷனுக்கு முன்னாடி கேஒய்சி அப்டேட்டை கொண்டு வந்தாங்க. கிட்டத்தட்ட அது 3 மந்த்து இழுத்து வச்சாங்க, அப்டேட்டே பண்ணலை. பட் நம்மளுடைய நிறுவனத்தில் சொன்னாங்களே இல்லையோ, 2 நாட்களில் ஒட்டுமொத்த நபர்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணாங்க. ஸோ அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இந்த 30 தேதிக்குள்ளாரவே ஒட்டுமொத்த மக்களுக்கு ஸோ ஒரே நாட்களில் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் அமௌண்ட் செட்டில்மெண்ட் பண்ணதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதுக்கான அப்டேட்டு, அதுக்கான வேலை தான் நடந்துகிட்ருக்கு. ஏன்னா நிறுவனத்தில் பாருங்களேன், இதுக்கு முன்னாடி பாருங்கள், ஜூன் 4ஆம் தேதிக்கு அப்புறமே எல்லாருக்குமே மக்களுக்கு பே அவுட் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்க சொன்ன மாதிரி ஸோ அதுக்கான வேலையை கரெக்டாக ஃபாலோ பண்ணி நடத்திட்டுருக்காங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஓஎம் மெம்பர், பேசிக் மெம்பர், ஜிஎம், எஸ்எம், டைமண்ட், இவங்களுக்கு எல்லாருக்குமே அமௌண்ட் கிரெடிட் ஆகிட்டுருக்கு. அண்ட் போன வாரம் உங்களுக்கு யாருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியல, லாஸ்ட் வீக்கில் பார்த்திங்கன்னா சிஎம் மெம்பருக்குலாம் அமௌண்ட் ரிசீவ் ஆகிடுச்சு. உங்கள் டீமில் யாருக்காச்சும் வந்துருச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். ஏன்னா மார்ச் மாதத்தில் கொடுத்தவங்களுக்கு எல்லாருக்கும் வந்துச்சான்னு கேட்டிங்கன்னா கிடையாது, ஒரு சில நண்பர்களுக்கு வந்துடுச்சு, வராதவங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை, அவங்களுக்கும் வந்துடும்.
ஸோ அதுக்கான ப்ராசஸ் தான் வந்து போயிட்டுருக்கு. இருந்தாலும் ஏகப்பட்ட இஷ்யூஸும் வந்து வதந்திகள் வேறு போயிட்டுருக்கு ஒரு பக்கம். அதுதான் இருந்தாலும் வருத்தம். ஸோ நீங்கள் எத்தனை நாட்கள் வந்து ஒர்க் பண்ணுறீங்க, எவ்வளோ நாட்களாக கம்பெனி நிறுவனத்தில் வந்து ட்ராவல் பண்ணிட்டுருங்க அப்படின்றத கமெண்ட்லேருந்து லீவ் பண்ணுங்கள். ஸோ மக்கள் வந்து பார்ப்பாங்க. ஸோ கமெண்ட்டை வந்து ரீட் பண்ணும்போது அவங்களும் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. நிறுவனத்தை பற்றி புரியாதவங்க புரிஞ்சுப்பாங்க. ஸோ பார்த்திங்கன்னா யாரும் பயப்பட தேவையில்லை நண்பா. ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எம்டி சார் பார்த்திங்கன்னா இந்த எண்டுக்குள்ளாரவே நிறைய விஷயத்த வந்து அப்டேட் பண்ணுவார். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நிறைய ஹாப்பியான விஷயத்த அப்டேட் பண்ணுவார். உங்களுக்கு எல்லாருக்குமே அமௌண்ட் வந்து ரிசீவ் ஆகிடும். ஐ திங்க் எனக்கு இன்னும் 2 நாளில் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் பேமெண்ட் வந்துடும். அப்படி வரலாலும் அடுத்த வீக்கில் 2 days 3 daysல எல்லாருக்கும் வந்து அமௌண்ட்டு ரிசீவ் ஆகிடும்பா. ஸோ நீங்கள் யாரும் வந்து பயப்பட தேவை. அதுக்கான வேலையை வந்து தான் கம்பெனி வந்து அப்டேட் பண்ணிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு நிறுவனத்தை வந்து இந்த மாதிரி வந்து ஸ்ப்ரெட் பண்ணிகிட்ருக்காங்கன்னா ஏகப்பட்ட ஒரு கம்பெனி வந்து வளர்ந்து வரும்போது தான் ஸோ அதை முடக்கிறதுக்கு என்னென்னவோ ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி அதை தான் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. அதையும் தாண்டி அவ்வளோ தடங்களை தாண்டி இன்றைக்கி 4வது வருடங்களாக ஸோ நம்மளுடைய நிறுவனத்தை வந்து டேக் ஆன் பண்ணி கொண்டு வந்துட்டுருக்காங்கன்னா ஸோ அது ஒட்டுமொத்தமாக பார்த்திங்கன்னா மக்கள் சக்தி இல்லைனா கன்ஃபார்ம் இந்த நிறுவனம் இந்த ஆண்டு வந்து வந்திருக்காது. ஸோ எப்போவே முடுக்கிட்டு போயிட்டுருப்பாங்க. ஸோ அவ்வளோ இக்கட்டான சொல்லியும் பார்த்திங்கன்னா தெரியும். லாஸ்ட்டு இதுக்கு முன்னாடி வந்து 4-3 மாதத்துக்கு முன்னாடி தான் அவ்வளோ விசேஷம் வந்து கோயம்புத்தூரில் பெரிய மீட்டிங் போகுது. ஸோ மனு கொடுக்க போயிட்டு அவ்வளோ அரசியல்வாதி நிறைய வந்து ஸ்ப்ரெட் பண்ணி ஏகப்பட்ட விசேஷமே அவ்வளோ தடங்களை தாண்டி இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட 10 படாடோஸ்ட் வண்டி வச்சுட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து ப்ராடக்ட் சப்ளை பண்ணிகிட்ருக்க ஒரே நிறுவனம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய நிறுவனம் தான். அடித்து தாறுமாறாக மேலே கொண்டு வந்துட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய அப்டேட்டு ஸோ இந்த வானவில் திட்டம், ரீபர்ச்சேஸ் திட்டம், இந்த மாதிரி ப்ராடக்ட்டு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் வந்து கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ இன்னும் வந்து ஃபினான்சியில் வேறு லெவலில் வந்து கம்பெனி இருக்கும். ஸோ அதுக்கான வேலை வந்து எக்கச்சக்கமாக வந்து அப்டேட் பண்ணிகிட்ருக்காங்க. நம்மளுடைய நிறுவனம் ஏன்டா நமக்கு 4 மாதம் ஒரு கஷ்டத்தை கொடுத்துருந்தாலும் அடுத்தடுத்த வர நாட்களில் மக்களுக்கு ஒரு ஹாப்பியான சந்தோஷத்தை வந்து கொண்டு வரும்ன்ற மாதிரி நான் திங்க் பண்ணுறேன். லைக் நீங்கள் வந்து நம்ம கம்பெனியை வந்து லைக் பண்ணுங்கள். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் லைக் பண்ணி நம்மளுடைய கம்பெனி வந்து டேக் ஆன் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ வேர்ல்டு லெவலில் வந்து ஃபேமஸ் ஆகிறதுக்கு இன்னுமே நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ இது வந்து சும்மா வந்து ட்ரெய்லர் தான். இதோட இன்னும் பேசிக்லாம் வந்து இன்னும் பார்க்க வேண்டியதெல்லாம் நிறைய இருக்குது. நம்மளுடைய எம்டி சார் சொன்ன மாதிரி இன்னும் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த நாட்களில் அடுத்தடுத்த மந்தில் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் வந்து கம்பெனி கொண்டு போயிட்டுருக்காங்க. ஸோ அதுக்கான வேலையை வந்து இந்த 4 மாதத்தில் பயன்படுத்தி கம்பெனியை வந்து வேறு லெவல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நமக்கு அதை பற்றி தெரியுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா நிறைய விஷயத்த வந்து 4 மாதங்களில் வேறு லெவலில் அப்டேட் பண்ணிகிட்ருக்காங்க. பட் அதை பற்றி ரிவீல் பண்ணாங்களான்னு கேட்டிங்கன்னா சுத்தமாக கிடையாது. மக்கள் என்ன தான் கஷ்டத்தில் இருந்தாலும் நான் இஎம்ஐ வாங்கியிருக்கேன், அந்த கஷ்டம் இந்த கஷ்டம்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் அந்தந்த கஷ்டத்தை வந்து சொல்லிகிட்ருக்காங்கள வேண்டி அவங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்கும். இதெல்லாம் தெரியல, இதெல்லாம் கமெண்ட் செக்ஷன் வந்து படிக்கலை, எம்டி சார் வந்து பே அவுட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படி இப்படின்னு நீங்கள் உங்கள் கஷ்டத்தை சொல்கிறீங்க. அந்த மாதிரி கம்பெனிக்கு ஏகப்பட்ட இக்கட்டான சொல்லியும் அவ்வளோ கஷ்டத்துலேயும் தாண்டி இன்றைக்கி எல்லாருக்குமே மக்களுக்கு வந்து பே அவுட் பண்ணிகிட்ருக்காங்கன்னா எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ கொஞ்சம் புரிஞ்சுக்கிங்க, கொஞ்சம் யோசித்து பாருங்கள் நண்பா. ஸோ எல்லோரும் வெயிட் பண்ணுங்கள், பொறுமையாக காத்துட்ருங்க. ஸோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா நிறுவனத்தை வேறு லெவலில் கொண்டு போயிட்டுருக்கேன். எம்டி சார் வந்து கூடிய விரைவில் இந்த மந்த் எண்டுக்குள்ளாரவே நிறைய விஷயத்தை வந்து அப்டேட் பண்ணேன். நிறைய விஷயம் காத்துட்ருக்கு நண்பா. ஸோ ஓகே, இந்த வீடியோவில் தான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணதுக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நண்பா. ஓகே பாய், டாடா பை பை, நண்பா பாய்.